ஸோ சின்ன வயசுல எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், காட்டன் கேண்டி. பஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து அது மேக் பண்ணுற மிஷின் தாங்க நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து இதில் வந்து நம்ம சுகர் போட்டால் கேண்டி சாப்பிட்டுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம வந்து சால்ட் வச்சு போனால் எப்படி இருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் நம்ம பண்ணி பார்க்க போகிறது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் பேர் வந்து மிஸ்டர்.NanoTech அண்ட் என்னோட பேர் ஆகாஷ். ஸோ வீடியோவில் போயிடலாம் வாங்க. குச்சிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதில் வந்து இதுதான் இருக்குது, மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு இது வந்து இது ஒரு பாட்ஸ் ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு குட்டி சைஸில் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதோட இது கேப்பு இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் போல் இது வரத்துக்கு. ஸோ வந்து குயிக்காக இதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிடணும், அப்புறம் இப்போ எப்படி போஸ்ட் பண்ணிவிடணுங்க. அவ்வளோதாங்க, மிஷின் ரெடி. இதுக்கப்புறம் வந்து நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிடணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி சுற்றுதுல, அவ்வளோதாங்க மிஷின். ஸோ இப்போ இதை நார்மலாக ஆன் பண்ண வேலை ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி வருதா, இது கீழே வந்து ஹீட் ஆகுதுங்க, லைட்டாக ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, ஹீட் ஆகுது. ஸோ ஹீட் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஹீட் ஆகுறது ஃபுல்லாக இது மாதிரி இதாகுது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சுகர் போட்டோன்னா இது ஃபுல்லாக வந்து அந்த காட்டன் வந்துடுவாங்க, காட்டன் கேண்டி. ஸோ கைஸ் 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்தாச்சு. ஸோ வந்து இதில் அப்படியே இப்படி போடுவோம், கண்ணில் அடிக்குது. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஹீட் ஆகுதுங்க, அது ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹீட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா சைடில் ஃபார்மாக வருது. ஸோ இங்கே பாருங்கள், சைட்லலாம் ஃபார்மாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. ஓ காய்ஸ், நம்மளோட கேண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்ததுனால வந்துக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் சின்ன மிஷின்னால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுவே பெரிய மிஷினில் வந்ததுன்னா இன்னமும் சூப்பராக இருக்குங்க. காய்ஸ் ஸோ இப்போ வந்து ரொம்ப நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே சுற்றி தான் போதும், நம்மளே இப்போ காட்டன் கேண்டி மேக் பண்ணியாச்சு. சுற்றுவட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதே டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கு. வாவ். இது வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சுகர். இது கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எடுத்தது. ஸோ வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே போட்டாச்சு.
ஸோ கைஸ் அந்த பெரிய சக்கரில் போட்டதுக்கு நல்லா நல்லா பெருசாகவே வந்துருக்கு. தேங்க்யூ அண்ணா. சாப்பிட்டு நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உள்ள இது ஃபுல்லாக இந்த சைடில் அந்த ரெசிடியூஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக அந்த இது நம்ம இது இருக்குல்ல அதோட இது வேஸ்ட் பீசஸ்ஸு அது இங்கெல்லாம் செம்ம ஸ்டிக்கியாக. நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன, இதில் வந்து சால்ட்டை போட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்தாச்சு. இந்த உப்பை வந்து இப்போ போட்டு பார்த்துடலாம் நம்ம உப்பில் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். கைஸ் உப்புலையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகையாக பறக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து உப்பு போட்டிங்கன்னா கருகிருதுங்க. ஸோ வந்து உப்பு போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஜூஸ் கீஸ் ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறது. என்னடா இது ஜூஸை எப்படா கொடுக்குறானுங்க, இது எப்படி குடிக்கலாமா எப்படி? சரி ஓகே. ஸோ கைஸ் இதை ஊற்றி ட்ரை பண்ணிடுவோம், இதில் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு. ஸோ கைஸ் வந்து ஸ்ப்ரைட் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம் என்ன ஆகுதுன்னு. எதுக்கோ தள்ளியே நிற்போம். காட் கைஸ் உள்ளே பண்ணோன்னா அந்த ஸ்ப்ரைட்லாம் அப்படியே ஃபுல்லாக திரிச்சிடுச்சிங்க. இது உள்ள ஆனால் ஒன்றுமே கிடையாது. நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே வந்து வெளியில் வந்துடுச்சிங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் ஊற்றுறோம். இது வந்து ரெட் கலரில் மாறி இருக்குது பார்த்தோம்னா தண்ணி. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் மாறி இருக்குது தண்ணி ஊற்றுனது. இது என்ன ஒரு கதையோ. சரி போயிருக்குறா. சரி வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் உங்ககிட்ட வந்து பாய்ஸ் மிஸ்டர் நானா டெக்ல இருந்து உங்கள் ஆகாஷ்.